ஹலோ நண்பர்களே, 100 நாள் பயிற்சி தினத்தில் இன்றைக்கி 29வது நாள். எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, நமக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் படி பக்கத்தில் இருக்க மைதானத்தில் கால்பந்து பயிற்சி நடக்கிறதா உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டு வந்து பார்த்தா, நம்ம உளவாளி வாலிப்பந்து விளாண்டுட்டு இருந்தாப்புல. சைடில் பார்த்தா ஒரு சின்ன பையன் பந்தை வச்சு ஓடிட்டு இருந்தான். இவங்கள சொல்லி தான் அவனுக்கு ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறம் விசாரித்து பார்த்தா பெரிய பசங்களாம் லேட்டாக தான் வருவாங்களாமா. அதனால் நாளை பின்ன வந்து செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 6:25 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு போயாச்சு. இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. என்னடா பண்ணலான்னு சொல்லி இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது பண்ணலான்னு ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சனையும் நம்ம காதல் மன்னன் திருவண்ணாமலைக்கார தம்பி வந்தாப்புல. சரி வாங்க, இன்னைக்கு எனக்கும் பார்ட்னர் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா பண்ணால் என்ன ஒர்க் அவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. சரி வாங்க போகலான்னு சொல்லி சந்தோஷமாக எழுதிட்டு போனா, சொல்லு நண்பா இன்னைக்கு என்ன பயிற்சின்னு கேட்டால், தோள்பட்டை, பைசப்பு, ட்ரைசப்பு, அதுக்கு முன்னாடி வார்ம் அப்பு அப்படின்னாரு. அவர் வார்ம் அப்புக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டாரு. என் தம்புக்கு நான் வார்ம் அப்புக்கு வந்து ஒரு கரலாக்கட்டை எடுத்துக்கிட்டேன். இல்லைனா என்னோட மானம் என்ன ஆகுறது, அதை கிட்டு சுற்றிட்டு சரி வாங்க தோள்பட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. பின்னாடி ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு எடுக்கிற மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கார தம்பி தான் இன்றைக்கி நமக்கு வீடியோகிராஃபரு. ஒரு 2 செட்டு போட்டவொடனே காதலில் விழுந்துட்டாரு. நம்ம ஏன் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காலத்துக்கு மேலே போட்டு அடி வைத்து கலங்க விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மோட்டிவேட் ஆகி திரும்ப வாடா போகலாம் கைக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பைசப்புக்கு 2 வேரியேஷனு, இது எப்பயும் போல் போடுறது தான் நார்மலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரைசப்புக்கு ஒரு வேரியேஷனை போட்டு அங்கேருந்து வட்டாமாமே டுருன்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்க்கக்கூடாதவங்களை பார்த்துட்டேன். அவங்க வேற மண்டையை கழுவி வாடா ஹோட்டலுக்கு போகலான்னு டெம்ப் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. நைட்டுக்கு கொத்து புரோட்டாவும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்களும் டிவிக்கே பற்றி தான் கேட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையெல்லாம் நம்ம பேசிட்டு சாப்பாடு ஒரு கொடுத்துட்டு இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஜாலியாக இருக்கேன். அடுத்த ஒரு பயிற்சி விழாக்கில் பார்க்கலாம்.